அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ல் தேர்ச்சி பெறுவது கடினமா அல்லது மிக எளியதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சு நீங்கள் உடனடியாக வீடியோவை பார்க்க முடியும். சரி, இதுக்கு முன்னாடி தாள் 1ல் எப்படி தேர்ச்சி பெறுவது அப்படின்னு தனி வீடியோ போட்டிருக்கேன். பேப்பர் 1, 2 ரெண்டும் எழுதுகிறவங்க அந்த வீடியோவை பாருங்கள். 2க்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். கட்டாயம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய பேர் இந்த எக்ஸாம் இதுக்கு முன்னாடி எழுதியிருப்பீங்க. சில பேர் இப்போ தான் தடவை எழுத போவீங்க. உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடச்சிருக்கும். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 அப்படிங்கிறத 2 பிரிவாக நடத்துகிறாங்க. ஒன்று மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷன் எடுக்கிற ஒரு பிரிவு, இன்னொன்று சோசியல் சயின்ஸ் ஆப்ஷன் எடுக்கிற பிரிவு. சரி, முதல்ல யார் இந்த பேப்பர் 2 எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இது எல்லாத்துலேயும் யூஜி பண்ணி, அதாவது இளங்கலை பட்டம் பெற்று பிஎட் பட்டம், பிஎஸ்சி பிஎட் அல்லது பிஏ பிஎட் பெற்றவங்க தான் பேப்பர் 2 எழுத தகுதியானவங்க. இதில் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி முடித்தவங்க மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனை கட்டாயம் சூஸ் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி முடித்தவங்க சோசியல் சயின்ஸ் ஆப்ஷனை கட்டாயம் சூஸ் பண்ணி எழுதணும். தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 மேஜரில் உள்ளவங்க நீங்கள் விரும்பினா சோசியல் சயின்ஸும் எடுத்துக்கலாம் அல்லது மேத்ஸ் அண்ட் சயின்ஸும் எடுத்துக்கலாம். இந்த 2ல் எது எடுத்து பாஸ் பண்ணாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 2ல் எந்த ஆப்ஷன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும். சரி, இப்போ இந்த தேர்வில் வெற்றி பெறுவது அவ்வளவு நிறைய பேர் சொல்கிறாங்க, 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, ஆனால் 2%, 3% தான் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மீடியாவில் போடுறாங்க, பேப்பரில் போடுறாங்க, டிஆர்பியை அறிக்கை விடுறாங்க. அப்போ மொத்தமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பேர், 6000 பேர், 7000 பேர் இவ்வளோ தான் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ அவ்வளோ கடினமான எக்ஸாமா இது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் கிடையாது. இது ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். நம்ம சரியான வழிமுறையை கையாண்டு கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நம்ம பயிற்சி பாஸ் பண்ணி ஈஸியாக வெற்றி பெற்றலாம். அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தேர்வு நீங்கள் தகுதி தேர்வு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் இருக்கும், 150 கேள்விகள் இருக்கும். ஒரு கேள்விக்கு 1 மார்க்கு, 150 கேள்விக்கு 150 மார்க்கு. நீங்கள் பாஸ் பண்ண தகுதி பெற எடுக்க வேண்டிய தகுதி மதிப்பெண் 82. 82 எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ அந்த 82 எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜருக்குள்ளதை சொல்கிறேன், அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் மேஜருக்கு நான் சொல்கிறேன். இப்போ மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வினாக்கள் பார்த்திங்கன்னா இது யாருக்கு அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, மேத்ஸ் இந்த 5 மேஜருக்கும் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் கட்டாயம். இதில் தமிழ் 30, இங்கிலீஷ் 30, சைக்காலஜி 30, மேக்ஸ் 30, சயின்ஸ் 30. அப்போ 5 பிரிவில் ஒரு பிரிவில் 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 3 15 150 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 150 மார்க். இப்போ இதில் நீங்கள் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ், அதாவது அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேரியராக இருக்கக்கூடிய
அவங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்கக்கூடிய மைனஸாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மேத்ஸும் சயின்ஸும் தான். நீங்கள் நினைக்கலாம், சார் என்ன சார் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அவங்க மேஜர் பாடம், அதில் பாஸ் பண்ணுறது ஈஸி தானே. எழுதுனவங்களுக்கு தெரியும், எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கும் தெரியும் அந்த மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் போர்ஷன் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை வந்து கடினப்படுத்தி நம்மளை வெற்றி பெற விடாமல் தடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ தான் ஒருத்தங்க ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு நான் எப்போயுமே எக்ஸப்ஷனை பற்றி நான் பேச மாட்டேன். அதாவது 100ல் 3 பேர் 2 பேர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுவாங்க. நம்ம கஷ்டமாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அவங்கள பற்றியும் பேசலை. அதாவது சில பேருக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும். நான் அவங்கள பற்றியும் பேசலை. நான் பேசுகிறது ஆவரேஜாக, அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கேண்டிடேட்டை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மேத்ஸ் அண்ட் சயின்ஸு நீங்கள் மேத்ஸ் மேஜராகவே இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எழுதினவங்க கேட்டு பாருங்கள், 30க்கு 30 யாருமே மேக்ஸில் எடுத்திருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் 24, 25 எடுத்திருப்பாங்க. பட் நான் மேஜர்காரங்களே சொல்கிறேன், ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுமாதிரி சயின்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ பாட்னி சுவாலஜி மேஜர் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் சிரமம். ஸோ பாட்னி சுவாலஜியில் வந்து மேத்ஸ் பேக்ரவுண்டோடு படித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேத்ஸ் பேக்ரவுண்டு படிக்காத பாட்னி சுவாலஜி கேண்டிடேட்டுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மேத்ஸ் பகுதி ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் அதே போல் சயின்ஸ் எடுத்துக்கங்க. மேத்ஸ் மேஜர்காரங்களுக்கு சயின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா 4 பீரியட்லேருந்து கேள்வி கேட்பாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி 4ம் கவர் பண்ணி 30 மார்க் கேட்பாங்க. அப்போ அவங்க இன்னும் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதில் பாட்னி சுவாலஜி பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்க கூட பாட்னி சுவாலஜி படிச்சிருவாங்க. ஆனால் பாட்னி சுவாலஜி கேண்டிடேட் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப சிரமப்படுவாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் சில சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் கேட்டுருவாங்க. கணக்கு பகுதி அதுலேருந்து நம்ம கான்செப்டை யூஸ் பண்ணி கணக்கு போடுற மாதிரி கேட்டுருவாங்க. 2-3 கொஸ்டின் இன்னும் சிரமமாக இருக்கும். 2வது 6 to 10 வரைக்குள்ள சயின்ஸ் புக்கு எவ்வளோ கண்டென்ட்டு ரிச்சாக இருக்குது, எவ்வளோ டஃப்பாக இருக்குது, எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கான்செப்டே புரிஞ்சுக்க எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பண்ணினவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த சயின்ஸ் மேஜரில் ஒரு 25 கொஸ்டின் வரைக்கும் தான் 6th to 10th புக்கில் கேட்குறாங்க. மீதி 5 கொஸ்டின் 11th 12th 5 to 6 கொஸ்டின். ஸோ 11th 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி வால்யூம் 2, 1, 2 எல்லாம் சேர்த்து ஒரு 15 புக்கு 16 புக்கு இருக்குது. ஸோ 5 மார்க்குக்கு அவ்வளோ புக்கும் படிக்கிறது சாத்தியமே கிடையாது. அதனால் அந்த மேத்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிறது ஒரு பெரிய, நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் ஹையஸ்ட்டாக அதிகபட்சம் வந்து ஒருத்தங்க 50 மார்க் எடுத்தாங்கன்னா அதுவே அவங்க வெரி குட் மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 35லேருந்து 40க்குள்ளே தான் எல்லாருக்கும் வருது அந்த போர்ஷனில். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன் வந்து நான் படிக்க வேண்டான்னு சொல்லலை, அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வருவோம். இப்போ தமிழ் அப்படிங்கிறது எல்லா பரீட்சைக்கும் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாருக்கும் வந்துருச்சு. அதாவது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வுலையும் கேட்குறாங்க. தகுதி தேர்வு பாஸ் பண்ணி அடுத்த நிலைக்கு போகக்கூடிய நியமன தேர்வுலையும் தமிழ் தகுதி தேர்வு, கட்டாய தகுதி தேர்வு வைக்கிறாங்க. பிஜிடிஆர்பி, பேப்பர் 1, பேப்பர் 2 நியமன தேர்வு எல்லாத்துக்குமே தமிழ் தகுதி தேர்வு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் வந்து படிக்காமல் நீங்கள் எந்த எக்ஸாமையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாத சூழல் வந்துருச்சு. அப்போ நீங்கள் தமிழுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அதாவது இந்த தகுதி தேர்வில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னா அவங்களுக்கு நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு கேள்வி மட்டும் கேட்டு சிந்தித்து பதில் எழுதுகிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்காது. அதே மாதிரி கேள்வி கேட்டு டிஸ்கிரிப்டிவாக, அதாவது விரித்து உரைக்கும் வகையிலான அந்த டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸும் கிடையாது. கீழே கேள்வி இருக்கும், கீழே 4 பதில் இருக்கும். ஸோ அந்த பதில் வந்து நமக்கு சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த பதில் வந்து நம்ம ஒரே மாதிரியான கூடிய மாதிரி 4 பதிலையும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் ஈஸியாக அடிச்சிடலாம். தமிழ் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ் தரவாக படிச்சிட்டிங்கன்னா 30க்கு 30 ஈஸியாக எடுக்கலாம். 27க்கு குறையாமல் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்போ தமிழ் வந்து ஒரு 25 வச்சுக்கோங்க, ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். அதுமாதிரி இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் மிக்ஸ்டாக கொஸ்டின் வருது. அதாவது பார்த்திங்கன்னா கிராமர் பார்ட் கேட்குறாங்க, அந்த பொயட்டிக் டிவைசஸ் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த புக்குக்கு அந்த
அந்த புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த போயட்ரி பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ், அதுக்கப்புறம் அந்த போயமோட டீட்டெயில்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரைட்டரோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழில் மாதிரியே உரைநடை அந்த ப்ரோஸ்லேருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ப்ரோஸ்குள்ளெல்லாம் டீப்பாக போய் ரொம்ப மெனக்கெட்டுலாம் படிக்க வேண்டாம். நீங்கள் ஆனால் அந்த ப்ரோஸுக்கு பின்னாடி இருக்க ஆத்தர் டீட்டெயில்ஸ், போயட்ரிக் பின்னாடி இருக்க ஆத்தர் டீட்டெயில்ஸ், போயட்ரிக் டிவைசஸ், அதுக்கப்புறம் வந்து புக் பேக் கிராமர் எக்ஸசைஸ். முன்னாடிலாம் 2012, 13 அந்த பழைய கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் ரூல்ஸை வச்சு வேறு சென்டென்ஸ், அதாவது வேறு கொஞ்சம் சென்டென்ஸ் மாற்றி கொஞ்சம் ஓனாலாம் அப்படிலாம் கேட்டாங்க. இப்போ இந்த 2019, 22 ஃபுல் அண்ட் ஃபுல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ், புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை தான் அப்படியே கேட்குறாங்க. நீங்கள் ஓரளவுக்கு இதை நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் இந்த இதை நல்லா படித்தாலே இங்கிலீஷில் 20 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் படிச்சிங்கன்னா அப்போ தமிழில் ஒரு 25, இங்கிலீஷ் ஒரு 45 மார்க் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். சைக்காலஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 பொறுத்தளவுக்கு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. 2013 19 வரைக்கும் ஒரு சிலபஸ் இருந்துச்சு, அது பழைய சிலபஸ். 2022 சிலபஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 3 யூனிட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பெடகாஜி, அதுக்கப்புறம் டெக்னாலஜி, இந்த மாதிரி லேர்னிங், டீச்சர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 யூனிட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 10 யூனிட்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ள ஒரு 10 to 12 டாபிக் தான் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படித்தாலே சைக்காலஜியில் நீங்கள் வந்து மற்ற பாடங்கள் மாதிரி 10 புக்கு 8 புக்கு அப்படி 5 புக்கு படிக்க தேவையில்லை. மொத்தமே பார்த்திங்கன்னா சைக்காலஜியோட ஹோல் மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ஒரு 10th இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் மொத்த மெட்டீரியலே இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் அதை வந்து புரிஞ்சு படிக்கணும். சைக்காலஜி எப்படி படிக்கணும், அதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் என்னோடய சேனலில் ஒரு 10 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி எப்படி படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே சிரமமே இல்லாமல் குறைஞ்ச பகுதியை படித்து ஈஸியாக நீங்கள் 30க்கு 30 எடுக்கலாம். அதில் ஒரு 25 வச்சா கூட இந்த 3 பாடம் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி 3 நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே 25, 50, 70 மார்க் வந்துடும் கட்டாயம். நீங்கள் அங்கே உங்கள் மேத்ஸ் மேஜர்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேஜரில் நீங்கள் எப்போயுமே எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பீங்க. ஸோ இப்போ சயின்ஸ் மேஜர்காரங்க சயின்ஸில் வந்து 20 மார்க் குறைஞ்சது எடுத்துருவீங்க. மேத்ஸ் மேஜர்காரங்க குறைஞ்சது மேக்ஸில் எடுத்துருவீங்க. 70, 20, 90 மார்க் வந்துடும். இப்போ மேத்ஸ் மேஜர்காரங்கன்னா ஒரு தமிழில் 25, ஒரு சைக்காலஜியில் 25, இங்கிலீஷில் 20, ஒரு 70 எடுத்தால் கூட உங்கள் மேக்ஸில் 20, 90. நீங்கள் சயின்ஸ் ப்ரிப்பரே பண்ணாமல் நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட அதில் ஒரு 10 மார்க் வரும். 100 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு சயின்ஸ் மேஜர்காரங்களும் அப்படித்தான். தமிழில் 25, சைக்காலஜியில் 25, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 20, 70 எடுத்தால் கூட உங்களோட சயின்ஸில் 20 எடுத்துட்டிங்கன்னா மேத்ஸ் நீங்கள் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணால் கூட அதில் 10 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் 100 மார்க் ஈஸியாக எடுத்து பாஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், சார் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க சார், ஆனால் அது படிக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே இதே போல் ஒரு ஹார்ட் ஒர்க்கு அப்படிங்கிறது பண்ணினாலும் கூட அதை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒன்று பண்ணி நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் பேப்பர் 2ல் வந்து மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் மற்ற 3 பாடத்துக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர் நான் உங்களுக்கு இந்த வீடியோட இந்த சோசியல் சயின்ஸ் சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இப்போ சோசியல் சயின்ஸ் மேஜர் எடுத்துக்கங்களேன். உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸே எதுனா உங்களோட சோசியல் சயின்ஸ் மேஜர் தான். ஏன் அப்படின்னா 60 மார்க்குக்கு உங்களோட சோசியல் சயின்ஸ் பாடத்தில் தான் கேட்குறாங்க. 6 to 10 வரைக்கும் உள்ள அந்த சோசியல் சயின்ஸ் புக்கிலேருந்து 50 கொஸ்டின்ஸ் வந்துடுது. 11th 12th நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் வருது. அப்போ நீங்கள் 11th 12th எக்ஸ்ட்ரா நீங்கள் கூடுதலாக படிச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் புக்கு 2 வால்யூம் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா
நீங்கள் 6 to 10 உள்ள புக்கை தரவாக படிச்சிங்கனாலே 50 மார்க் வாங்கிடலாம். மீதி 10 கொஸ்டின் நீங்கள் ஒரு ரேண்டமாக அடித்தா கூட அதில் கன்ஃபார்மாக உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு நீங்கள் மோஸ்ட்லி ஒரு 4 50 55 நீங்கள் 50 மார்க் வைங்க, சாலிடாக எடுக்கலாம். 50 மார்க் எடுத்துட்டீங்க. அதே மாதிரி தமிழ் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண முடியாத, ஒமிட் பண்ண முடியாத பாடம் எதுனா தமிழ். அப்போ தமிழை நீங்கள் நல்லா, நான் முன்னாடி மேத்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கும் சொல்கிறேன், தமிழை நல்லா படிச்சிங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்கலாம். நீங்கள் 25 எடுத்தால் கூட உங்களோட சோசியல் சயின்ஸோடு இது சேர்த்து 75 ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது, சைக்காலஜி இருக்குது. இதை நீங்கள் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணால் கூட நீங்கள் எவ்வளோ எடுத்துட்டு பார்த்தீங்க, இப்போது இதுவே 75 ப்ளஸ் நீங்கள் இதில் 10 அதில் 10 எடுத்தால் கூட 95, நான் மினிமம் சொல்கிறேன். அப்போ ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். அப்போ ஏதோ ஒரு பகுதியை சூஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் ஃபுல் மார்க், மொத்தம் 5 பகுதியில் ஏதாவது ஒரு 3 பகுதி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னொரு பகுதியை மேலோட்டமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, சில பேருக்கு மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்ப நல்லா வரும், நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். மற்ற பாடத்தை வந்து ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து எனக்கு மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் டஃப்பாக இருக்கும் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி நல்லா ப்ரிப்பேர் பண்ண, அதை ஆவரேஜாக நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது என் உடம்பு என்ன சாப்பிட்டா எனக்கு செரிக்கும்னு எனக்கு தான், நீங்கள் தான், மற்றவங்களுக்கு சூட் ஆகுது உங்களுக்கு சூட் ஆகாது, உங்களுக்கு எது சூட் ஆகும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இப்போ இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பேப்பர் 1ஓ 2ஓ பேப்பர் 1, 2 அதுக்கப்புறம் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் முதல்ல அந்த தகுதி தேர்வில் தகுதி மதிப்பெண் பெற்றதுக்கப்புறம் நியமன தேர்வில் வந்து நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நியமன தேர்வு அப்படின்னு பொறுத்தவரைக்கும் நான் சொல்லக்கூடிய மேஜர்ஸ் அவங்கெல்லாம் இந்த வீடியோவை கேட்டுட்ருக்க நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரைட்டான எதிர்காலம் இருக்குது, நல்லா படிக்கணும். யார் யாருக்குன்னா ஜாக்ரஃபி, பிஎஸ்சி ஜாக்ரஃபி முடித்து பிஎட் முடித்தவங்க, பாட்னி, சுவாலஜி, இந்த 3 மேஜர்காரங்களுக்கும் இது 3மே பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து பீக்கில் ஃபஸ்ட்டாக வேலைவாய்ப்பு இருக்குது உங்கள் 3 பேருக்கு தான். இப்போ ரீசெண்டாக நியமன தேர்வு, அதாவது டெட்டு பாஸ் பண்ணவங்க நியமன தேர்வு எழுதுனாங்க, பேப்பர் 2, அதில் எழுதி பாருங்கள், பாட்னி, சுவாலஜி, ஜாக்ரஃபி 3 மேஜரும் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர், அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 200 போஸ்ட்டு வேணும் அப்படின்னா எழுதினவங்களே 300 பேர் தான் எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு 400 போஸ்ட் வேணும்னா எழுதினவங்களே 500 பேர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பாட்னி, சுவாலஜி, ஜாக்ரஃபி 3 பேருக்குமே பிரைட் ரொம்ப. நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்ருக்க நீங்கள் பாட்டனி, சுவாலஜி, ஜாக்ரஃபியாக இருந்தால் இன்றைக்கி தேதிக்கு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் 2025க்குள்ளே ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக உறுதியாக ஆயிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி மேஜர். ஹிஸ்ட்ரி மேஜர் வந்து மொத்தமே தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நியமன தேர்வு ஒரு 1300 பேர் தான் எழுதியிருக்காங்க, கம்மியான பேர் தான் எழுதியிருக்காங்க. அதில் இப்போ கிட்டத்தட்ட 400 போஸ்ட்டுக்கு இப்போ நிறையா, அதில் கொஞ்சம் பேர் போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போ நான் ரீசண்டாக என் ஃப்ரெண்டு இன்டர்வியூ போகிறப்ப நான் கூட போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேத்ஸ் மேஜர், ஆனால் மேத்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ எங்கே அப்படின்னா எய்டட் மேனேஜ்மெண்ட்டில் டெட்டு பாஸ் பண்ணவங்கள போஸ்டிங் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மேத்ஸ் போஸ்ட்டுன்னு ஒரு இன்டர்வியூ போனால் அங்கே ஒரு 30-40 பேர் வர்றாங்க. 40 பேருக்கு குறையாமல் வர்றாங்க மேத்ஸ் போஸ்ட்டுக்கு, டெட்டு பாஸ் பண்ணவங்க வர்றாங்க இன்டர்வியூ. அதே ஒரு ஹிஸ்ட்ரி போஸ்ட்டுக்கு போய் ஒரு எய்டட் மேனேஜ்மெண்ட்டில் போடுறாங்க டெட்டு பாஸ் பண்ண கேண்டிடேட்னா ஒரு போஸ்ட்டுக்கு 4 பேர் 3 பேர் தான் வர்றாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் டெட்டு பாஸ் பண்ணவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்போ இந்த ஆர்ட்ஸ் உள்ள உங்கள் 3 பேருக்குமே, அதாவது ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி உங்கள் 2 பேருக்குமே நல்ல ஸ்கோப் இருக்குது. நல்லா படிங்க, உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் வந்து நீங்கள் பாட்னி, சுவாலஜி இப்போ இருக்கிறதுலே உடனடியாக வேலைக்கு போகக்கூடிய, போட்டி குறைவாக இருக்கக்கூடிய 4 மேஜர்: ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, பாட்னி, சுவாலஜி. நல்லா படிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணவங்க அதிகமாக இருக்கக்கூடிய மேஜர் மேத்ஸ் மேஜர். நியமன தேர்வு 13,000 பேர் எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ் மேஜர் 9,000 பேர் எழுதியிருக்காங்க. தமிழ் மேஜர் 7,000 பேர் எழுதியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க, போட்டியும் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள்
ஏற்கனவே எழுதி அவங்க எக்ஸாம் எழுதினவங்க அடுத்த திரும்ப நியமன தேர்வுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் புதுசாக படிக்கிறவங்களும் நீங்கள் என்ன செய்யணும், பாஸ் பண்ணி நல்லா என்ன செய்யணும், அவங்களோட இது பண்ணணும். போட்டி அதிகமாக இருக்குது. அடுத்து பாட்னிஸ், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒரு 2000 ஒரு 3000 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து போட்டி அதிகம்னு சொல்ல முடியாது, போட்டியே இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் மீடியமாக இருக்காங்க, ஆனாலும் கம்மி தான். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நம்ம முதல் நிலையை கடந்துடணும். முதல் நிலையை கடந்து அடுத்த நிலைக்கு போகணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்த நிலைக்கு ட்ரை பண்ணணும். இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்களெல்லாம் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. என்ன நேச்சர், எது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படித்தோம்னா ரொம்ப ஈஸி. அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புதிய புதிய போட்டியாளர்கள் நிறைய வர்றாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, மாநில கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்காங்க, டெட்டு தேர்வை வரக்கூடிய காலங்களில் இன்னும் கடினமாக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் கடினமாக அவங்க கேட்டால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியாக வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம். முதல்ல உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், நம்ம உடம்புல வந்து ஒரு உயிரியல் கடிகாரம், பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. நீங்கள் எதை சாதிக்கணும்னாலும் முதல்ல அந்த கிளாக்கை செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அலாரம் நம்ம நார்மலாக தூங்குவோம், இடையில முழிக்க மாட்டோம். ஆனால் எங்கேயாவது ஒரு பக்கம் கிளம்புறதுக்காக 4 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு அலாரத்தை வச்சுட்டு நீங்கள் படுங்க. அன்னைக்கு அந்த 4 மணிக்கு முன்னாடி ஒரு 3 தடவை எந்திரிச்சிடுவீங்க. 2-3 டைம் எந்திரிச்சு 4 மணி ஆயிடுச்சா, நான் அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 3-4 தடவை எந்திரிச்சு பார்த்துட்டு கடைசியில் 3:30க்கு ஒரு எந்திரிச்சு அலாரம் அடுத்து அடிச்சுன்னு முழிச்சுக்கிட்டே இருந்து 4 மணிக்கு எந்திரிப்பீங்க. ஆனால் மற்ற நாள் நம்ம எந்திரிக்கல. ஏன் நம்ம அன்னைக்கு அலாரம் வச்ச அன்னைக்கு மட்டும் எந்திரிச்சோம் அப்படின்னா, அந்த அலாரத்தை கிளாக்கில் செட் பண்ணல, உங்கள் மைண்டில் செட் பண்ணியிருக்கீங்க. அதுதான் சைக்கலாஜிக்கலி ஃபேக்ட், உண்மை. நீங்கள் அந்த மைண்டு வந்து உங்களை தூங்க விடாமல் உங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கும். முதல்ல நீங்கள் எதில் சாதிக்கணும் அப்படின்னாலும் முதல்ல உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். நான் இந்த எக்ஸாமில் 100 மார்க் எடுப்பேன், அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி நான் வேலைக்கு போவேன், எடுப்பேனா எடுக்க மாட்டேனா, போகனா போக மாட்டானா அப்படின்னு நீங்கள் ஆசிலேஷனில் இருந்தீங்கன்னா கட்டாயம் போக முடியாது. நான் கட்டாயம் எடுப்பேன், நான் வேலைக்கு போவேன், அடுத்த நியமன தேர்வில் பாஸ் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். அதுவே உங்களை தூங்க விடாமல் வழி நடத்திக்கிட்டே இருக்கும். முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க. முதல்ல நீங்கள் உங்களை அவநம்பிக்கைப்படாதீங்க. நான் நல்லா படிப்பேன், நான் நல்லா பாஸ் பண்ணுவேன். நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க, நாம் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கே வேலை இல்லை புதுசாக வந்து நீ பாஸ் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. இனி கவர்மெண்ட்டில் போஸ்டிங்கே போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, காதில் வாங்காதீங்க. பாஸ் பண்ணால் நியமன தேர்வுக்கு பணம் வாங்கிட்டு தான் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, காதில் வாங்க. இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்கள் உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். என்னால் முடியும், நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு செட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, கண்டினியூவாக படிங்க, பீரியாடிக்கலாக படிங்க. உங்களோட ப்ரிப்ரேஷன் இப்போ நானே பார்க்குறேன். நான் ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இந்த குறிஞ்சி பயிற்சி மையத்துக்கு ஒரு வீடியோ போட்டு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நான் தான் போட்டு கொடுத்தேன். அந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்படியே எக்ஸாம் கால் ஃபார் இந்த மாதம் டெட்டுன்னு சொல்கிறப்ப போட்டேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 13,000 தாண்டி வியூவர்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அதை விட நல்ல வீடியோவில் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். 200, 300, 500 தாண்டி போகலை. நம்மளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம் வந்தால் படிக்கிறோம், எக்ஸாம் வராட்டி படிக்கிறது. நம்மளாம் ஸ்கூல் பையனாங்க. அதாவது நம்மளை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணணும். எக்ஸாம் இப்போ அடுத்த மாதம் வருது, நம்ம ரெடியாக இருக்கோமா? பீரியாடிக்கலாக படிக்கணும், கான்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, ஸ்கிப் பண்ணாமல் நம்ம அழகாக படிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அப்போ நிறைய படிங்க. கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெஸ்ட்டு பேட்ச் மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய கால் ஃபார் வரும், படிக்காமையே டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. இல்லது இப்போ படிக்காமல் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போடவே கூடாது. நீங்கள் ஒரு கண்டென்ட்டை நல்லா திரும்ப படிங்க. படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். டெட்டில் வந்து 82 மார்க்கில் 100 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பயிற்சி மையத்துக்கு போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி பயிற்சி மையத்துக்கு
போனால் தான் பாஸ் பண்ண முடியும்னா ஒரு பயிற்சி மையத்தில் 1000 பேர் சேர்றாங்கன்னா 1000 பேருமா பாஸ் பண்ணுறாங்க, அதில் 100 பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, இல்லை பயிற்சி மையத்துக்கு போனாலும் சரி, நம்ம செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளோட முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். கான்ஸ்டண்ட்டாக படிங்க, ரீகால் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுங்க. நீங்கள் மற்றதுக்கெல்லாம் ஸ்கூல் புக்கே உங்களுக்கு போதும். மற்ற எந்த ஸ்டடி மெட்டீரியல், எந்த கோச்சிங் சென்டர் கொடுத்தாலும் மற்ற பாடத்துக்கு நீங்கள் வாங்கி படிக்கவே படிக்காதீங்க. உங்களுக்கு பெஸ்ட்டு மெட்டீரியல் எதுனா டெக்ஸ்ட் புக்கு தான். அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கு. அதாவது அந்த புக்கை தவிர நீங்கள் எந்த புக்கும் படிக்காதீங்க. கொஸ்டின்ஸ் அதுலேருந்து தான் வரும். சைக்காலஜிக்கு மட்டும்தான் ப்ரிஸ்கிரைப்டு புக்கு கிடையாது. அது எங்கேயாவது நீங்கள் கிளாஸ் சேரலாம், இல்லை மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். மற்றதுக்கு நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கிளாஸுக்கு நீங்கள் சேரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு பாருங்கள். எல்லாமே ஒரு டெஸ்ட் பேட்ச். நம்ம எவ்வளோ படித்தது ரீகால் ஆகுதா? நமக்கு ஒரு 5 பாடத்தையும் படிக்கிறோம், ஒரு 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுகிறப்ப நமக்கு எல்லாமே ரீகால் பண்ணி இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்க முடியுதா, அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் டெஸ்ட் பேட்ச் போட்டு பாருங்கள். அதேமாரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வாய்ப்பு இன்னும் இப்போ கரண்ட்டாக ஒரு ட்ரெண்டு ஓடிக்கிட்டுருக்கு. ஜாக்ரஃபி பாடத்துக்கு வேலை நிறைய கிடைக்குது. நிறைய பேர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க ஜாக்ரஃபி கரஸில் போட்டு படித்து இப்போ இந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது ஆனால் ஜாக்ரஃபி மெயின் எடுத்து காலேஜில் படித்தவங்களாம் டெட்டு பாஸ் பண்ணால் உட்காந்துருக்கீங்க. ஸோ அதனால் பாட்னி, சுவாலஜி, ஜாக்ரஃபி முடித்தவங்க நல்லா படிங்க. உங்களுக்குலாம் உடனடி வேலை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்லேயே வேலை வாய்ப்பு இருக்குது, வெளியில் எய்டட் மேனேஜ்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி ஹிஸ்ட்ரி முடித்தவங்க நல்லா படிங்க. அதேமாரி சயின்ஸ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாருமே படிங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம், சார் ஜாக்ரஃபி கம்மியாக இருக்காங்க, அது ஓகே சார். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்மி, அப்போ இது பாட்னி சுவாலஜி கம்மியாக இருக்காங்க சார். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க, ஆளும் நிறைய எடுப்பாங்க. இப்போ மேக்ஸ் பாருங்கள், படித்தவங்க நிறைய எடுப்பாங்க, போஸ்டிங் நிறையா எடுப்பாங்க. இப்போ ஜாக்ரஃபி 200 எடுக்கிறாங்கன்னா மேக்ஸ் 500 எடுக்கிறாங்க, தமிழ் 500 எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட எடுக்கக்கூடிய ஆட்களும் அதிகமாக எடுப்பாங்க. நீங்கள் நல்லா படிங்க. நீங்கள் எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் நிலையை கடந்துட்டு அடுத்த லெவலுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஈஸியாக, ஏன்னா இந்த 2025-26 நிறைய போஸ்டிங்ஸ் எடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னால ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், வேலை வாங்கிடலாம். அப்போ முதல்ல நம்ம என்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு நீ ஃபஸ்ட்டு பிளான் போடுங்க. நீங்களே ஒரு ஷெட்யூல் போடுங்க. அதுபடி பீரியாடிக்கலாக படித்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸாவது கால் ஃபார் வரதுக்குள்ளாட்டி உங்களோட சிலபஸை நல்லா, அதாவது ஸ்கூல் புக்கை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். திரும்ப 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 கோத்ரூ பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு டெஸ்ட்டு ரீகால் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப மஸ்ட்டு. 2012 22 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 செட்டாக அதாவது 5 வருஷம் 5 தடவை நடந்திருக்கு. 12, 13, அதுக்கப்புறம் 17, 19, 22 இந்த எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வந்திருக்கு, எப்படிலாம் கேட்டிருக்காங்க, புக்கில் இருக்க கண்டென்ட்டை எப்படி மாற்றி கேட்டிருக்காங்க, அது கொஸ்டின்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, நமக்கு அது அந்த இது எப்படி என்னென்ன ட்ரிக் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணால் அந்த பழைய கொஸ்டின்ஸை பார்க்குறதே இல்லை. அந்த பழைய கொஸ்டின்ஸை பார்த்தா தான் அடுத்து இதை தொடர்பாக எப்படி கொஸ்டின்ஸ் நமக்கு ஒரு ஐடியா தரேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா என்ன செய்யுங்க, ரீகால் பண்ணுங்கள். இன்னொன்று என்னையோட பொறுத்தளவுக்கு டெட்டுக்கு ஒரு 10,000 15,000 செலவு பண்ணி நம்ம கோச்சிங் போகணுமான தேவையே கிடையாது. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஸ்கூல் புக்ஸை படிங்க. உங்களுக்கு ஏதாவது இப்போ தனித்தனியாகவே டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க. சப்ஜெக்ட் வைஸ் தமிழுக்கு தனியாக போடுறாங்க. எந்த பாடம் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள். எல்லோரும் சேர்றாங்க, நம்மளும் போய் சேர வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். டெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப 10,000 15,000 அப்படிலாம் செலவு பண்ணி நீங்கள் போகலாம். ஆனால் கட்டாயம் எல்லோரும் ஒரு டெஸ்ட் பேட்ச் கட்டாயம் போட்டு பாருங்கள். இப்போ நானே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடலான் இருக்கேன். அதாவது இப்போ இந்த மாதிரி கைடன்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டு கடைசியாக கால் ஃபார் வரப்போ கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டுக்கு சீரீஸ் போடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய சேனலே பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நான் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன்.
எல்லா கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் ஒன்று அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுட்ருக்கேன். அதை போய் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கு பதில் உங்களால் தெரியுதா, சொல்ல முடியுதா அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நானும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கண்டினியூவாக அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். அதையும் போய் நீங்கள் என்ன செய்யும், கட்டாயம் பாருங்கள். அதுமாதிரி சைக்காலஜியில் வந்து நிறைய எப்படி சைக்காலஜியில் படிக்கிறது வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து அந்த மினிமம் 8 to 2 மார்க்கு க்ராஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் ஸ்ட்ராட்டஜியாக ஸ்மார்ட் ஒர்க் ஒரு 3 பாடத்தை சூஸ் பண்ணி நல்லா படிங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக கடினமாக பாஸ் பண்ண முடியாத ஒரு பரீட்சை கிடையாது. ரொம்ப எளிமையான பரீட்சை தான். நீங்கள் கவர்மெண்ட்டில் போஸ்டிங் போடலன்னு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எய்டட் மேனேஜ்மெண்ட்டில் நிறையா வந்து டெட்டு வச்சு இன்டர்வியூ வச்சு நிறைய பேர் போஸ்டிங் ஆகியிருக்காங்க. அதனால் நீங்கள் நம்ம ஒரு அரசு வேலை அப்படின்னு வாங்கணுன்னா இனிமேல் தகுதி தேர்வு கட்டாயம். அதுக்கு நல்லா நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். எல்லோரும் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்கள். நான் வந்து சொல்கிறேன். வீடியோ நல்லா இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை நல்லா இல்லைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எது உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் கட்டாயம் படிங்க. வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு. நம்மளோட திறமைகளை நம்ம வளர்த்துக்கிட்டு வேலைக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கவர்மெண்ட் வேலைக்கு வந்து நம்ம போயிடலாம். அதனால் நீங்கள் எல்லாருமே கால் ஃபார் வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் உங்களோட படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பீரியாடிக்கலாக படிங்க. இப்போலாம் நிறைய டைம் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாம் வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்காம கண்டினியூவாக படிச்சுட்ருங்க. எக்ஸாம் வந்தோடனே ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்க்குற கேட்குற நீங்கள் இன்றைக்கே இப்போவே இந்த நிமிஷமே நீங்கள் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், டெட்டு பரீட்சை முடிஞ்சோடனே நீங்கள் 110 மார்க்கு 100 மார்க்குக்கு மேலே எடுத்து நல்ல வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணி கட்டாயம் பாஸ் பண்ணுவீங்க. எல்லோரும் இந்த வீடியோ கேட்டுட்ருக்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அரசு பணியில் விரைவில் சேர்வதற்கு, குறிப்பாக அரசு பள்ளி ஆசிரியராக ஆவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுகிறேன். நன்றி.